எஸ், வெல்டிங் மிஷின் வாங்கிட்டேன், வெல்டிங் ஹோல்டர் வாங்கிட்டேன், வெல்டிங் கிளாஸ் வாங்கிட்டேன், ஏன் வெல்டிங் கிளவுஸ் கூட வாங்கிட்டேன். ஆனா வெல்டிங் மட்டும் என்னால பண்ணவே முடியல. அப்படி பண்ணுனா ஸ்கொயர் டியூப் பைப் எல்லாமே ஓட்ட மேல ஓட்ட விழுது. ஒரு கட்டத்துக்கு மேல வெறுப்பாயி வெல்டிங்கே வேணாண்டா அப்படிங்கிற மனநிலைமைக்கே வந்துட்டேன் அப்படின்னு நிறைய நண்பர்களோட எண்ணமா இருக்கும். ஸ்கொயர் டியூப் பைப்ல எல்லாம் ஏன் வெல்ட் அடிக்க முடியல? சாதாரண பட்டா ஆங்கிள் எல்லாம் வெல்ட் அடிச்சிருக்கீங்க, ஆனா ஸ்கொயர் டியூப் பைப்ல எல்லாம் வெல்ட் அடிக்கும் போது ஓட்ட விழும். அது எதனால ஆகுது இன்னைக்கு பாத்துலாமா? இன்னைக்கு வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஸ்கொயர் டியூப் பைப்ல எப்படி வெல்ட் அடிக்கலாங்கிறத சொல்லி தர போறேன். சோ மறக்காம நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிடுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. பிகினர்ஸ் வெல்டருக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணிடுங்க. இப்ப எப்படி வெல்டிங் பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. பொதுவா பிளக்ஸ், அப்புறம் பிளக்ஸ் வைக்கிறதுக்கு பேனர் கட்டுவோம்ல, அதுக்குள்ள ஸ்கொயர் டியூப் வெல்ட் அடிக்கணும். அப்புறம் ரெண்டாவது பாத்தீங்கன்னா பைப் லைன்ல பைப் எல்லாம் வெல்ட் அடிக்கணும். அப்படிங்கிறத நிறைய நண்பர்களுடைய ஒரு குறையாவே இருக்கு. அதை அடிக்கும் போது தான் ஓட்ட விழுதுங்கிறீங்க. அதுக்கு நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, இங்க பாருங்க, இருக்கிறதுலே ரொம்ப 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 பேப்பர் சைஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பைப் எடுத்திருக்கேன், ஸ்கொயர் டியூப். இந்த ஸ்கொயர் டியூப் நான் உங்களுக்கு எப்படி அடிக்கணும்ன்றத சொல்லி கொடுத்து அதை நீங்க ஒருவேளை நல்லா கத்துக்கிட்டீங்கன்னா இதுக்கப்புறம் நீங்களும் வெல்டிங் பண்ணலாம். சோ வெல்டிங் பண்றது எப்படிங்கறத இப்ப பாத்துடலாம். ரொம்ப வளவலன்லாம் போவேன்னா ஸ்ட்ரைட்டா மேட்ருக்கு வந்துரும். இங்க பாருங்க, நான் 2 ஸ்கொயர் டியூப் எடுத்திருக்கேன். இப்ப 2 ஸ்கொயர் டியூப்பையும் நான் எப்படி வெல்ட் அடிக்கிறேங்கிறத கவனிங்க. அதுக்கு முன்னாடி வெல்டிங் ராட் என்ன எடுத்திருக்கேன் அப்படிங்கறத பாத்துடலாம். நிறைய பேர் நீ என்ன வெல்டிங் ராட் யூஸ் பண்றீங்கிறது எங்களுக்கு தெரியலங்கிறீங்க. நான் எடுத்துக்கிட்ட வெல்டிங் ராடோட கேஜ் 10 கேஜ் வெல்டிங் ராடு. உங்களுக்கு 10 கேஜ் இல்ல, எனக்கு 12 கேஜே இருக்கு அப்படின்னாலும் பவரை கம்மி பண்ணிக்கோங்க. இப்ப நான் 10 கேஜ் வெல்டிங் ராடுக்கு மிஷினை காட்டுங்களேன். இப்ப நான் மிஷின்ல பாத்தீங்கன்னா ஒரு 150 வரைக்கும் பவர் வச்சிருக்கேங்க. 150 தேவையில்லாதது. நான் ஹை பவர்ல எப்படி வெல்டிங் பண்றேன் அப்படிங்கறத உங்களுக்கு சொல்லிட்டேன்னா நீங்க லோ பவர்லயே வெல்டிங் ரொம்ப ஈஸியா முடிச்சிருவீங்க. இப்ப வெல்டிங் பண்ற ஸ்டார்ட் பண்ணிடலாம் வாங்க. கொஞ்சம் பார்த்துல வாங்களேன். இப்ப பாருங்க, இந்த ஸ்கொயர் டியூபோட திக்னஸ் பாருங்க. ரொம்ப ரொம்ப ஒரு பேப்பர் ஸ்கொயர் டியூப். இதுல நம்ம எப்படி வெல்டிங் பண்ணணும் அப்படிங்கறத இப்ப நான் உங்களுக்கு சொல்லி தரேன் பாருங்க. இப்ப நான் இது ஸ்ட்ரைட் எல்லாம் பாக்கல, உங்களுக்கு சும்மா வெல்டிங் பண்ணணும் அவ்வளவுதான். நீங்க வெல்டிங் பண்ணும்போது ஸ்ட்ரைட் லைன் எல்லாம் பாத்துக்கோங்க. நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இங்க பாருங்களேன், நிறைய நண்பர்கள் செய்யக்கூடிய தப்பு என்னன்னா, வெல்டிங் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. இப்படி வெல்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டு இப்படி இங்க பாருங்க, அந்த கிளாஸ் எடுத்தீங்க. இங்க பாருங்க, இந்த 2 ஸ்கொயர் டியூப் சேர்த்து நிறைய நண்பர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இங்க பாருங்க அப்படியே வெல்டிங் அடிக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இங்க பாருங்க, இந்த மாதிரி வெல்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பாத்தீங்களா இதோட நிலைமைய? ஓட்ட வந்துருச்சு பாருங்க. சோ இந்த மாதிரியான பிரச்சனைகள்ல தான் பைப், ஸ்கொயர் டியூப் எல்லாத்துலயும் நம்ம நண்பர்கள் கஷ்டப்படுறீங்க. கரெக்டா? இப்போ நான் சொல்ற சொல்யூஷனை கவனிங்களேன். இங்க பாருங்க, வெல்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா இங்க பாருங்க, இங்க வாங்க கொஞ்சம் பாத்துலாம். டாக்கா மெத்தட் இருக்குல்ல, இந்த டாக்கா மெத்தட்ல வெல்டிங் ராட வச்சு இங்க பாருங்க, இந்த மாதிரி பொசிஷன்ல கொஞ்சம் கொஞ்சமா வெல்டிங் அடிச்சுட்டே வாங்க. தொடர்ந்து கண்டினியூவா வெல்டிங் அடிச்சீங்கன்னா இது மெலிசா இருக்கிறதுனால உருகி வெல்டிங்கோட ஹீட்ல அப்படியே உருகி பர்ன் ஆயிடும். சோ அந்த மாதிரி பண்ணாம இங்க பாருங்க, டாக்கா மெத்தட்ல இங்க பாருங்க, கையை பாருங்க இந்த பொசிஷன்ல. ஒரு நிமிஷம் இருங்க வரேன். உங்களுக்கு நான் இன்னும் தெளிவா சொல்றேன். இங்க பாருங்க, இப்ப டாக்கா மெத்தட்ல இந்த பொசிஷன்ல இதோ பாருங்க, இந்த பொசிஷன்ல நம்ம வெல்டிங் அடிக்கணும். அடிச்சுட்டு அதுக்கப்புறம் இது மேல ஒரு ரன்னை நம்ம கிளியர் பண்ணணும். இப்ப வெல்டிங் அடிக்கிறத கவனிங்க. இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், டாக்கா மெத்தட்ல நான் வெல்டிங் அடிச்சிட்டு இருக்கேன் பாருங்க. வெல்டிங் இந்த மாதிரி டாக்கா மெத்தட்ல வெல்டிங் அடிக்கணும். இப்ப பாருங்க, நம்ம வெல்டிங் அடிச்சிட்டோம். ஒரு ரன் வெல்டிங் அடிச்சிருக்கோம். ஓகேங்களா? இப்ப இது மேல அடுத்த ரன் நான் வெல்டிங் அடிக்கிறேன் பாருங்க. இப்ப பாருங்க, ஓட்ட வேல. இப்ப மேல இருக்கக்கூடிய பிளக்ஸை நம்ம எடுத்துட்டோம். கவனிச்சீங்கன்னா தெரியும், ஓட்ட விடாம நம்ம வெல்டிங் அடிச்சிருக்கோம். அதுவே நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஓட்ட விழுந்துச்சு பாத்தீங்களா? இந்த மாதிரி ஆயிடும். இந்த மாதிரி நீங்க டாக்கா மெத்தட்ல நான் இங்க சொல்லியிருக்கேன் இல்லையா, இந்த மாதிரி நீங்க வெல்டிங் அடிச்சீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓட்ட விழுறதுல இருந்து நீங்க தப்பிக்க முடியும். இந்த மாதிரி அழகா வெல்டிங் அடிக்க முடியும். இப்போ ஒரு ஸ்கொயர் டியூப்ல எப்படி நம்ம இப்ப வெல்ட் அடிக்கணும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் கிளியர் கட்டா. சோ இதே மெத்தட, இதே விஷயத்தை ஃபாலோ பண்ணி ரவுண்ட் சைஸ் பைப்லயும் நீங்க வெல்ட் அடிக்கணும். ஒருவேளை ரவுண்ட் பைப்புக்கு உங்களுக்கு தனியா வீடியோ தேவைப்படுதுன்னா மறக்காம அந்த கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. நம்ம அதை பத்தின ஒரு டீடைல்டான ஒரு வீடியோவும் போட்டுடலாம். நம்ம லாஸ்டா ஒரு வீடியோ பண்ணிருக்கோம், ரூட் வெல்டிங்னா என்ன அப்படின்னு. இந்த மாதிரி நம்ம தளபதி சொல்ற மாதிரி அல்லு சில்லு வேலைகளுக்கு மட்டும் தான் நான் இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி சொல்லி கொடுத்துருக்கேன். ஒரு ரூட் வெல்டிங்ல பர்ஃபெக்ட்டா நம்ம எப்படி வெல்டிங் பண்ணணும் அப்படிங்கறத பத்தி நம்ம கிளியரா ஒரு வீடியோ போட்டிருக்கோம். சோ மறக்காம அதை நான் பின் பண்ணி வைக்கிறேன். சோ மறக்காம ஐ பட்டன்ல கொடுக்குறேன், இல்லைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்குறேன். சோ மறக்காம அந்த வீடியோவும் போய் பாத்துருங்க. மீண்டும் ஒரு முறை சொல்லிக்கிறேன், நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.